மகாதேவன் தேவி மகாத்மியத்தை காப்பாத்துறார் அப்படின்னு சொல்லப்படுறது. 700 மந்திரங்களாக்கும் 700 மந்திரம் ஆக்கும் இதுல இருக்கு. ஸ்லோகங்கள் அப்படின்னு எடுத்தானாக்கா 5. நடுவுல உவாஜா அப்படின்னு வருமே, அதெல்லாம் மந்திரங்களாயிட்டாக்கும் இதுல சொல்லப்படுறது. ऋषि उवाजा, मार्कंडेय उवाजा, देवी उवाजा, वैश्य उवाजा, देवा ऊजु, பிரம்ம உவாஜா, இப்படி இருக்கிறதெல்லாம் மந்திரங்களாயிட்டு இங்க கணக்காக்கப்படுறது. அப்படியாக்கும் 700 மந்திரங்கள். 3 தடவை ஆவர்த்திக்கிற மந்திரங்களும் ரிப்பீட் பண்ற மந்திரங்களும் இருக்கு. தேவி சூக்தத்துல நமஸ்தஸ்யை அப்படின்னு 3 தடவை சொல்லப்படுறது. அது 3 மந்திரமாயிட்டு மாறுறது. ஓரோ லைன்லயும் பீஜாட்சர ரூபத்துல மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு மட்டும்தான் எதாக்கும் மந்திரங்கள் அப்படின்னு தெரிய வரும். அவ்யக்தமாயிட்டு இதுல எழுதப்பட்டிருக்கு. நம்ம தெரியாமையே பீஜாட்சரங்களை உச்சரிக்கிறோம். தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் ஃபலப்பிராப்தி அப்படிங்கிறது சுனிச்சிதம். பண்டத்த காலத்துல எல்லாம் தேவி மகாத்மியம் ஓலைச்சுவடியிலேயாக்கும் இருந்தது. இப்போ எல்லா இடத்துலயும் ஓலைச்சுவடி காண முடியாது. ஒரு சில இடங்களில மட்டும்தான் ஓலைச்சுவடி வச்சுருப்பா. அதனால இப்ப இருக்கிறதெல்லாம் தேவி மகாத்மிய கிரந்தங்களாக்கும் இருக்கு. தேவி பாகவதம் அப்படிங்கிறதும் தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதும் அதிபராசக்தியே தான். அதனாலேயாக்கும் பட்டு துணியில பொதிஞ்சு வைக்கிறது. தேவி ஸ்துதி, அபராஜிதா ஸ்துதி அப்படிங்கிறது தேவி சுக்தமாக்குமே. 5வது அத்தியாயத்திலேயாக்கும் இது இருக்கு. 11வது அத்தியாயத்துல நாராயணி ஸ்துதி, சண்டிகா ஸ்துதியாக்கும். வேத மந்திரங்கள் சொல்லற அளவுக்கு ஸ்ரத்தையோடு கூடிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் நடத்தனம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது காலத்துக்கும் மாற்றமில்லாத ஒன்னாக்கும். ஸ்வரபந்தம் இருக்கிறதாக்கும். குருவிலேந்து உபதேசம் ஸ்வீகரிச்ச சேஷம் மட்டும்தான் வேத மந்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு நமக்கு கிடைக்கும். சொல்லறது தப்பா இருந்தது அப்படின்னாக்கா விபரீதமான ஃபலப்பிராப்தி உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரியாம் ரட்சது பைரவி அப்படின்னு சொல்லறதுக்கு பகரம் பைரவி தேவி மனைவிய காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லறதுக்கு பகரம் பாரியாம் பட்சது பைரவி அப்படின்னு சொன்னாக்கா பைரவி தேவி மனைவிய திங்கட்டும் அப்படின்னு அர்த்தமே மாறிடும். விருத்ரப்ராணஹரே அப்படின்னு சொல்லறதுக்கு பகரம் விருத்ராசுரன் அப்படிங்கிற அசுரனோடு பிராணனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லறதுக்கு பகரம் புத்திரப்ராணஹரே அப்படின்னு அந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பா போயிடுத்து அப்படின்னா விருத்ரன் அப்படிங்கிற அசுரனுக்கு பகரம் புத்திரன் அப்படிங்கிற மீனிங் மாற்றம் அங்க உண்டாகும். அப்படி ஆபத்துகள் எல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்லப்படுறது. தேவி மகாத்மிய பாராயணம்
விதியாம் வண்ணம் அர்த்த ஞானத்தோடு கூடிட்டு செய்யலை அப்படின்னாக்கா பலப்பிராப்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி மகாத்மிய ஸ்பர்ஷத்தாலேயே ரொம்ப ரொம்ப பலசித்தியாக்கும் கிடைக்கிறது. அப்படி இருந்தானா பாராயணம் செஞ்சானா கிடைக்கிற அந்த நன்மை அப்படிங்கிறது, பெனிஃபிட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஜாஸ்தி. பூத பிரேத பிசாசுக்களிலேந்தும் ക്രൂരமான மிருகங்களிலேந்தும் திருடர்களிலேந்தும் அசுகங்களிலேந்தும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தேவி மகாத்மிய கிரந்தத்தை ஸ்பர்ஷிச்சானா மட்டும் போரும், தொட்டா போரும். 13வது அத்தியாயத்துல சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொன்ன உபதேசம் மாதிரி எல்லாருக்கும் இகலோக சௌக்கியங்களும் பரலோக சௌக்கியங்களும் கொடுக்கறதாக்கும் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தம். ஆராதிதா சைவ நிருணாம் போக சொர்காபவர்கதா, ஆராதிதா ச ஏவ நிருணாம் போக சொர்க்க அபவர்கதா. இகலோக போகங்களையும் பரலோக சுகங்களையும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. சுமேதஸ் முனி சுரத மகாராஜா கிட்ட சொல்லறதையாக்கும் அங்க பார்ப்போம். ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி விதிபடி தேவி மகாத்மிய பாராயணம் செய்யணும். தேவி மகாத்மியத்துல பிரம்மா தேவிய முதல் அத்தியாயத்துல ஸ்துதிக்கிறத பார்ப்போம். ദേവിയ കാളരാത്രിയായിട്ട് സ്തുതിച്ച സ്തുതിയാക്കും. தாந்திரிக ராத்திரி சுக்தம் அப்படிங்கிறது. அதனாலேயே வேத மந்திரம் தெரியாதவாளுக்கு தாந்திரிக ராத்திரி சுக்தம் அப்படிங்கிறது சூட்டபிளா இருக்கு. வேத மந்திரம் அப்படிங்கிறது வைதிக ராத்திரி சுக்தமாக்கும். வேத மந்திரங்கள்ல ஸ்வரங்களோடு கூடிட்டாக்கும் வைதிக ராத்திரி சுக்தம் சொல்லப்படுறது. வேத ஞானம் இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். உதார்த்தம், அனுதார்த்தம், ஸ்வரிதம், புளுதம் இப்படின்னு எல்லாம் அதுல பல பல விஷயங்கள் இருக்கு. உதார்த்தம் சொல்லனா உச்சஸ்தாயி மந்திரம் அப்படின்னு அர்த்தம். சத்தம் ஹை ஸ்பிச்சில் மந்திரம் ஜபிக்கிறது. அனுதார்த்தம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாயிட்டு வெளியில கேட்காத அளவுக்கு மந்திரத்தை ஜபிக்கிறது. அதே மாதிரி நீட்டி மந்திரங்களை ஜபிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் வேத மந்திரங்களோடு സ്വഭാവമാക്കും. வேதமந்திரம் தெரியாதவாளுக்கு வைதிக ராத்திரி சுக்தம் அப்படிங்கிறது சூட்டபிள் கிடையாது. தாந்திரிக ராத்திரி சுக்தமாக்கும் சூட்டபிள். பூர்வாங்கமாயிட்டு ராத்திரி சுக்தம் சொன்னதுக்கு அப்புறமா குரு உபதேச பிரகாரம் இருக்கிற நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும். எத்தனை உரு ஜபிக்கணும் அப்படின்னு குரு உபதேசிச்சாரோ அந்த அளவுக்கு
உரு உருனா ஆவர்த்தி அப்படின்னு அர்த்தம். நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி மகாத்மியத்துல நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது உத்தம குருவோடு உபதேசப்படி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமாக்கும். குரு உபதேசம் இல்லாதக்கு ஒரு சில மந்திரங்களை சொல்லறத, அதனால பலவிதமான பவிஷ்யத்துகள் வந்து சேரலாம். அதனால அந்த மந்திரத்தோடு ஒரு விவரணத்தை மட்டும் நான் இங்க சொல்றேன். மந்திரம் அப்படிங்கிறது குருகிட்டேந்து உபதேசமாக வாங்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கிரந்தங்களில இருக்கிறத அப்படியே சுயமாயிட்டு நம்ம வாசிக்கிறத படிக்கிறத, அதுல என்னெல்லாம் மிஸ்டேக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ப்ரொனவுன்சியேஷன்ல மிஸ்டேக் வரலாம். நம்மளை தெரியாமையே நம்ம அதில் இருக்கிற மந்திரங்களை தவறாக உச்சரிக்கலாம். அதெல்லாம் பலவிதமான பவிஷ்யத்துகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால குருவோட உபதேசப்படி மட்டுமே ஒரு சில மந்திரங்களை கத்துக்க முடியும். இருந்தா கூட அந்த நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறதுனோடு ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நவாட்சரி மந்திரத்தை இங்க எடுத்து சொன்னானாக்கா அதுபடியே ஆரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால ஆர்டர்லி சொல்லாம அதனோட மகத்துவத்தை மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். 3 பீஜாட்சரங்களாக்கும் நவாட்சரி மந்திரத்துக்கு இருக்கு. ஐம், ஹ்ரீம், க்ளீம். இந்த 3 பீஜாட்சரங்களும் பரபிரம்ம மகிஷியோடு, அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியோடு அம்ச அவதாரங்களாயிருக்கிற மகாலட்சுமி, மகாகாளி, மகா சரஸ்வதி அப்படி இருக்கிற அம்ச அவதாரங்களை குறிக்கிறதாக்கும். ஐம் அப்படிங்கிறது மகாகாளி, ஹ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி, க்ளீம் அப்படிங்கிறது மகா சரஸ்வதி. 3 தேவிகளையும் ஒரு சேர ஆவாகிக்கிறதாக்கும் நவாட்சரி மந்திரம். 3 தேவிகளும் ஒரு சேர வந்து இந்த விளக்குக்கு முன்னால உட்காருங்கோம் அப்படின்னு ஆவாகனம் பண்ற மந்திரம். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு 3 தேவி சக்திகளோடு சரிதங்களாக்கும் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதுனால இந்த இம்பார்ட்டன்ஸையும் இங்க எடுத்து சொல்லிக்கிறேன். பிரதம சரிதம் அப்படிங்கிறது மகாகாளியோடு திருவிளையாடல், மதுகைடப வதம். மத்தியம சரிதம் அப்படிங்கிறது மகிஷாசுரவதம், மகிஷாசுர மர்தினி மகாலட்சுமி ஆயிட்டங்க வரா. உத்தம சரிதம் அப்படிங்கிறது மகா சரஸ்வதி சும்ப நிசும்பர்களை வதிக்கிறார். 3 பீஜாட்சரங்கள், 3 தேவிகளை, அதானது பரபிரம்ம மகிஷியோடு, பரபிரம்ம பட்ட மகிஷியோடு 3 அம்சாவதாரங்களை இண்டிகேட் பண்றா. அப்படி அந்த 3 தேவிகளை ஸ்துதிச்சுட்டு
சாமுண்டாதேவிக்காயிட்டு நமஸ்காரம் அப்படின்னு சமர்ப்பண சப்தத்தை யூஸ் பண்ணிண்டு நவாட்சரி மந்திரம் முடிவடைகிறது. நவாட்சரி மந்திரம் குருமுகாந்திரம் படிச்சவாளும் இருக்கலாம். இங்க சாமுண்டாயை அப்படின்னு தான் அத சொல்லலாம். சாமுண்டாயே அப்படின்னோ சாமுண்டாயா அப்படின்னோ சொல்லக்கூடாது. சாமுண்டாயை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரியே விச்சே அப்படின்னாக்கா நமஹா அப்படின்னு சொல்ற சப்தமாக்கும் அது. அதனால விச்சே அப்படிங்கிறதையும் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனில் அங்க எடுத்து சொல்லணும். நவாட்சரி மந்திரத்தை நான் இங்க ஆர்டர்லி சொல்லிட்டு இல்லை. காரணம் குருமுகாந்திரம் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இருந்தா கூட அதனோட ஒரு சில இம்பார்ட்டன்ஸ எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் முன்னாலேயும் கடைசியில நமஹா அப்படின்னும் இந்த நவாட்சரி மந்திரத்துல சேர்த்தி சொல்லறத நவாட்சரி மந்திரம் சாஃப்ட் பாவத்துல வரும். ரௌத்ர பாவத்துல இருக்கிற நவாட்சரி மந்திரம் சௌமிய பாவத்துல வரும் அப்படின்னு அர்த்தம். கடினமான மந்திரத்தை இந்த ஓங்காரமும் அதே மாதிரி நமஸ்கார மந்திரமும் கூடி சேர்ந்து சாஃப்ட் ஆக்குறது. கத்தி அப்படிங்கிறது ஷார்ப்பு, பிளேடு அப்படிங்கிறது ஷார்ப்பு. அது அப்படியே கையில வச்சுட்டானா கை முறியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி இந்த கத்தியையும் பிளேடையும் கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கவர்ல போட்டு கையில வச்சுட்டு இருந்தானா நம்மளோட கை முறியாம இருக்கும். தேவை வரும்போது நமக்கு யூஸ் பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமாக்கும் நவாட்சரி மந்திரம். ஓங்காரவும் நமஸ்கார மந்திரமும் சேர்ந்து இந்த அதிகடினமான நவாட்சரி மந்திரத்தை சாஃப்ட் ஆக்குறது. நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது குரு கிட்டேந்து உபதேசம் வாங்கிண்டு குரு எத்தனை உரு அதாவது ஆவர்த்தி ஜபிக்க சொல்றாரோ அத்தனை ஆவர்த்தி ஜபிக்கணும். அதுக்கு முன்னால சங்கல்ப மந்திரத்தை சொல்லணும். சங்கல்ப மந்திரமும் தியானவும் தியான ஸ்லோகமும் சொல்லிட்டாக்கும் நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னும் இந்த கிரந்தத்துல சொல்லி இருக்கிறது படி தெரிஞ்சுக்கலாம். நவாட்சரி மந்திரம் குரு உபதேசத்தோடு கூடிட்டு தெரிஞ்சுண்டவா தேவி மகாத்மியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் தேவி மகாத்மியம் முடிச்சதுக்கு அப்புறமும் சொன்னானா உத்தமம். குருவோடு உபதேசம் பிரகாரம் மட்டும்தான் நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படிங்கிறது மஸ்ட். நவாட்சரி மந்திர உபதேசம் கிடைக்காதவாளுக்கு நவாட்சரி மந்திரம் ஜபிக்காதக்கே தேவி மகாத்மியத்தை ஜபிக்கலாம். அதுக்கு பதிலா துர்காதேவியோடு
നാമങ്ങൾ 108 നാമങ്ങളെ ജപിக்கலாம். അതേമാതിരി அஷ்டோத்தர சதநாமங்களை ஜபிக்கலாம். இப்படின்னெல்லாம் சொல்லப்படுறது. അംഗന്യാസം കരന്യാസം എല്ലാം ഗുരു കിട്ടേന്ത് ഡയറക്റ്റ് ആയിട്ട് പ്രാക്ടീസ് ചെയ്യ വേണ്ടിയ ഒന്നാക്കും. പാരായണத்துக்கு அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லாம் மஸ்ட் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். മൂലമന്ത്രമാണ് നവാക്ഷരി മന്ത്രം. സാധാരണമായിട്ട് ഗുരുவோட ഉപദേശപ്രകാരം എത്ര ആവർത്തി ജപിക്കണം அப்படிங்கறத ഗുരു ചൊல்றபடியாக்கும் ജപിക്കണം. സാധാരണമായിട്ട് 9 ഗുണിതങ്ങളായിട്ടാക്കും ഗുരു ഇത് ഉപദേശിപ്പർ. அப்படிங்கறதையும் നമ്മൾ இங்க பார்க்கலாம். நவாட்சரி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது குரு உபதேச பிரகாரம் സ്വീകരിக்க വേണ്ടിன ഒരു മന്ത്രമാക്കും அப்படிங்கறத നമ്മൾ பார்த்தோம். ദേവി അഥർവശീർഷ ഉപനിഷത്തിലെ நவாட்சரி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாக்கும் அப்படிங்கறத அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். நவாட்சரி மந்திரம் குருமுகாந்திரம் தெரிஞ்சுக்க கூடின உபதேசத்தோடு கூடி സ്വീകരിக்க கூடின ஒரு மந்திரமாக்கும் அப்படிங்கிறதுனால ஆர்டர்லி ஆயிட்டு அந்த மந்திரத்தை சொல்றது சாத்தியமில்லை. இருந்தா கூட அந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பார்க்கலாம். வாக்மாயா பிரம்மசூஹு தஸ்மால் ஷஷ்டம் வக்ர சமன்விதம் சூர்யோ வாம ஸ்ரோத்ர பிந்து சம்யுக்தஷ்டாத் த்ரிதீயகः நாராயணேன சம்மிஸ்ரோ வாயுச்சாதரயுக்ததः விச்சே நவார்ணகோணு ஸ்யான் மஹத் ஆனந்ததாயகः. ஆனந்த மஹத் ஆனந்ததாயகः ரொம்ப ரொம்ப பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு மந்திரமாக்கும் நவாட்சரி மந்திரம் அப்படின்னாக்கும் தேவி அதர்வசீர்ஷ உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. മൂന്ന് ബീജാക്ഷരങ്ങളെ എടുത്തു ചൊല്ലിണ്ട് അതേമാതിരി 9 അക്ഷരങ്ങൾ எல்லாத்தையும் ചൊല്ലിണ്ട് அதனோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுக்கவாக்கும் செய்யப்பட்டிருக்கு. வாக் அப்படிங்கிறது வாக்பவ பீஜம், மாயா அப்படிங்கிறது சக்தி பீஜம், பிரம்மசூஹு அப்படிங்கிறது காம பீஜம். നമ്മൾ 3 ബീജാക്ഷരങ്ങളെ ഓൾറെഡി பார்த்தோம். അടുത്തത് ഇപ്പൊ 3 അക്ഷരങ്ങളെ பார்த்தோம். 4வது അക്ഷരം അതിനോട് എക്സ്പ്ലനേഷൻ சொல்லப்படுறது தஸ்மால் ஷஷ்டம் வக்ர சமன்விதம் அப்படின்னு. அஞ்சாவது அக்ஷரத்தோடு எக்ஸ்பிளனேஷன் ஆக்கும் 2வது லைன் சூரியஹ அவாம ஸ்ரோத்ர பிந்து சம்யுக்தஹ அப்படிங்கிறது.
திருதீயகா நாராயணேன சம்மிஸ்ரஹா அப்படிங்கிறது ஆறாவது எழுத்து அக்ஷரம். வாயுஹு ச அதர சம்யுக்தஹா அப்படிங்கிறது ஏழாவது அக்ஷரம். விச்சே அப்படிங்கிறது சொரூபமாக்கும். முதல்ல பிரணவ மந்திரமும் கடைசியில நவஹா அப்படிங்கிற மந்திரத்தையும் சேர்த்து சௌமியப்படுத்திண்டாக்கும் இந்த நவாட்சரி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி நவாட்சர மந்திரம் அப்படிங்கிறது நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது நவார்ண கோணுகு சியான் மகதானந்ததாயகா. இது உபாசகர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆனந்தத்தை, இருக்கிறதுலயே பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது பிரம்ம சாயுஜ்யமாக்குமே, முக்தி, அந்த முக்தியை கொடுக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது.